இது எப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தாவேக்காவுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுல, தாவேக்கோட மதுரை மாநாட்டுல ஈபி போல்ல ஏறினாங்க, மரத்துல ஏறினாங்க, ரேம்பாக்ல தாவுனாங்க, கிரீஸ் போட்டாலும் மேலே ஏறி போனாங்க. அவங்கள பார்த்து நம்ம தற்கூறினோம். அரங்கத்திற்குள் இருந்த தமிழ் தேசியத்தை, கல்யாண மண்டபத்திற்குள் இருந்த தமிழ் தேசியத்தை வெகுசன மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை அரசியல்படுத்தி அதை அரசியல் கட்சியாக மாற்றியது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அண்ணன் சீமான். இப்போ அதையே நம்மளும் பேசுவோம். வரலாறு தெரியாமலாம் பேசாத. நான் பேசுறதுக்கு முன்னாடி வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க. அப்புறம் அண்ணன் சொல்றாரு சீமான் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் இல்ல அப்படின்னா ஈனத்தமிழோட பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருமாவளவன் அப்படின்ற ஒருத்தர் இல்ல அப்படின்னா சீமான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. அது உங்களுக்கு தெரியுமா? தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, சீமானை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினதே அண்ணன் திருமா தான். அந்த மாதிரி வரலாறு எல்லாம் தெரியாம நீங்க பேசாதீங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் சாதாரண மக்கள் கிடையாது, சாதாரண தொண்டர்கள் கிடையாது. நோ ரூல்ஸ் ஓன்லி டூல்ஸ் அப்படின்ற பசங்க தான். உண்மையிலே அவங்க கிட்ட மட்டும் வச்சுக்காத. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சாதாரணமா பேசுறீங்க, உங்க கட்சியில இருக்கிறவங்க அது தேவையில்லாம விமர்சனம் பண்றதுனால தேவையில்லாத சண்டை எல்லாம் வருது. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண நல்லா இருக்கும். அப்புறம் வரலாறுன்னா அப்படின்றத சாட்டைக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் பிளே பண்றேன், வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? லாஸ்ட் ஸ்பீக்கர், ஈழத்தமிழ் பிரச்சனை பற்றி பேச தொடங்குகிறோம் என்று அறிவித்தவுடன் 90% உறுப்பினர்கள் இந்த அவையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதுவே ஈழத்தமிழர்களையும் இந்த தமிழ் இனத்தையும் எவ்வாறு இந்திய அரசு மதிக்கிறது, அதை இந்த அவை மதிக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக புலப்படுத்துவதாக அமைகிறது. 15 லட்சம் தமிழர்கள் உலக நாடுகளில் அனாதைகளாய் அகதிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண், எங்கள் தாயகம் சிங்களவர்களால் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறார்கள்.